ஸோ இப்போ நீடு ஃபார் ஆட்டோமேட்டா தியரி பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டோமேட்டா தியரின்றது எப்படி சொல்லுவாங்கன்னா தியரி ஆஃப் மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் எல்லா ப்ராசஸையும் ஒரு மாடலாக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாடல் எப்படி இருக்கலாம்னா ஒரு தியரிட்டிக்கல் மாடலாகவோ ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடலாகவோ இருக்கலாம். ஸோ அந்த மாடலை ப்ரூஃப்ஸ் யூஸ் பண்ணி அதோட லாஜிக் அண்ட் பிஹேவியரை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் என்னென்னா ஆட்டோமேட்டா தியரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ரொடக்ஷன் டு ஃபார்மல் ப்ரூஃப். ஸோ இதில் 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரூஃப் இருக்குது. ஒன்று டிடக்டிவ் ப்ரூஃப், இன்னொன்று இண்டக்டிவ் ப்ரூஃப். ஸோ டிடக்டிவ் ப்ரூஃப்னா என்னென்னா நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதோட இனிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நான் செக் பண்ணி பார்த்தேன். அந்த இனிஷியல் ஸ்டேட்மெண்ட் கரெக்டுனா எல்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லாமே கரெக்டு அப்படின்னு சொன்னோன்னா ஸோ அதுக்கு பேர் தான் என்னென்னா டிடக்டிவ் ப்ரூஃப். ஸோ இப்போ ஒரு கூட நிறைய ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஆப்பிளை மட்டும் எடுத்து பார்த்துட்டு அது அந்த கூடையில் இருக்கிறது எல்லாமே ஆப்பிள் தான் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு நான் வந்தேன்னா அதுக்கு பேர் தான் டிடக்டிவ் ப்ரூஃப். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இல்லாட்டி இனிஷியல் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நான் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ எல்லாமே கரெக்டாக அப்படின்னு சொல்கிறது தான் என்னென்னா டிடக்டிவ் ப்ரூஃப். ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஹைபாத்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இண்டக்டிவ் ப்ரூஃப்ன்றது என்னென்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை இனிஷியலாக ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். அதே கொஞ்சம் தூரம் கே ஸ்டெப்லேயும் K+1 ஸ்டெப் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருந்தால் தான் அந்த இது ஃபுல்லாக கரெக்டாக அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வர்றது தான் இண்டக்டிவ் ப்ரூஃப். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா அடிஷ்னல் ஃபார்ம் ஆஃப் ப்ரூஃப் பார்க்க போகிறோம். ஸோ அதில் 3 டைப் ஆஃப் ப்ரூஃப்ஸ் இருக்குது. ப்ரூஃப் அபவுட் செட், ப்ரூஃப் அபவுட் கான்ட்ரடிக்ஷன், அதுக்கடுத்து ப்ரூஃப் ஆஃப் கவுண்டர் எக்ஸாம்பிள். ப்ரூஃப் ஆஃப் செட்டுனா அந்த நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சுப்போம் A யூனியன் B = B யூனியன் A. ஸோ அந்த மாதிரி ப்ரூவ் பண்ணுறது ப்ரூஃப் ஆஃப் அபவுட் செட். ப்ரூஃப் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன் என்னென்னா உன்னை பற்றி நெகட்டிவாக சொல்லிவிட்டு இல்லை அது பாசிட்டிவாக முடிக்கிறது பேர் தான் ஸோ ப்ரூஃப் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன். அதுக்கடுத்து இப்போ A யூனியன் B நாட் ஈக்குவல் டு B யூனியன் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். ஆனால் இந்த மாதிரி A யூனியன் B = B யூனியன் A தான் கரெக்ட் அப்படின்னு சொல்கிறது தான் ஸோ ப்ரூஃப் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன். ஸோ அதுக்கடுத்து ப்ரூஃப் ஆஃப் கவுண்டர் எக்ஸாம்பிள்னா ஸோ ஒருத்தவங்களை பற்றி நல்லாவே சொல்லிக்கிட்டு இருப்போம். கவுண்டர் போட்டுவேன் அப்படி இல்லடா அப்படின்னு ஒரு கவுண்டர் போட்டு, அதாவது ஒருத்தவங்களை பற்றி பாசிட்டிவாக சொல்கிறப்ப உடல் நெகட்டிவாக சொல்லுவோம்ல கவுண்டர் கொடு, அது மாதிரி தான். ஸோ இது கான்ட்ரடிக்ஷன்றது நெகட்டிவாக சொல்லிவிட்டு பாசிட்டிவாக ப்ரூவ் பண்ணுறது. இது ப்ரூஃப் ஆஃப் கவுண்டர் எக்ஸாம்பிள்னு பாசிட்டிவாக சொல்லிவிட்டு நெகட்டிவாக ப்ரூவ் பண்ணுறது. இப்போ நம்ம சொல்கிறோம் இப்போ ஆல் த ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாமே ஆட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ப்ரைம் நம்பர் எல்லாமே ஆடு தான், ஆனால் அதில் இருக்க அந்த 2 மட்டும் என்னது ஈவன். அப்போ பாசிட்டிவாக சொல்லிட்டு நெகட்டிவாக ப்ரூவ் பண்ண இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறது தான் ஸோ ப்ரூஃப் ஆஃப் கவுண்டர் எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி சமம் கேட்பாங்க. ப்ரூஃப் பை மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன். ஸோ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனால் படித்தோம்ல. ஸோ இண்டக்டிவ் ப்ரூஃப்னா மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்னாலும் ஒன்று தான், இண்டக்டிவ் ப்ரூஃப் அப்படின்னாலும் ஒன்று தான். இப்போ சம்மேஷன் I = 1 to n அப்படி ஐன்னு போட்டு n × n+1 / 2ன்னு கொடுத்தாலும் இதே தான், இப்படி கொடுத்தாலும் ஒரே மீனிங் தான். ஃபஸ்ட்டு இதில் 3 ஸ்டெப்ஸ் பண்ணணும். பேசிக் ஸ்டெப், அதுக்கடுத்து இண்டக்ஷன் ஹைபாத்தசிஸ், அதுக்கடுத்து இண்டக்டிவ் ஸ்டெப். ஸோ என்னது மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் ஆர் இண்டக்டிவ் ஸ்டெப்னால என்னது கண்டிஷன் ஆரம்பத்தில் இருக்கப்பையும் அது கரெக்டாக இருக்கணும். n = k கொடுக்குறப்பையும் K+1 ஸ்டெப் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னா n = 1, இந்த மேலே இருக்க n × n+1 / 2ல் n-க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எப்படி ஆகும் 1 × 1+1 / 2, அப்போ 2 / 2 1 அப்படின்னு வந்துடும். அதுக்கடுத்து இண்டக்ஷன் ஹைபாத்தசிஸ் அப்போ சென்னிச்சோம் n-க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸோ K சப்ஸ்டியூட் பண்ணும். இந்த n இருக்க இடத்துல எல்லாத்துலேயும் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம் K அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும். அப்படி மேலே இருக்க 1 + 2 + 3 அப்படி அப் டு n இருக்க இடத்துல K சப்ஸ்டியூட் பண்ணணும். அதுக்கடுத்து K × K+1 / 2 வரும். அதுக்கடுத்து என்ன செய்யணும் n = K+1 அப்படின்னு சொல்லணும். அதை K+1 எப்படி வரும், இங்கேருந்து இங்கே K வரும், K அடுத்து தான் K+1 வரும். அதனால் எழுதியிருக்கேன் இங்கேருந்து 1லேருந்து K, அதுக்கடுத்து K+1. இப்போ 1லேருந்து Kவுக்கு மேலேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் K × K+1 / 2. அது இதுலேருந்து இதோட ஆன்சர் K × K+1 / 2 ப்ளஸ் அதுக்கடுத்து இந்த K+1 அப்படியே எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த K × K+1 அப்படியே வந்துடும் ப்ளஸ் 2 × K+1 / 2 அப்படின்னு வந்துடும். இதுலேயும் K+1 காமனாக இருக்குது, இதுலேயும் K+1 காமனாக இருக்கனால K+1 வெளியே எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும் K+2 மட்டும் இருக்கும் / 2 அப்படின்னு வந்துருக்கும்.
இதை வந்து இப்போ வந்து இதை வந்து சும்மா பிரித்து எழுதியிருக்கேன், அது ப்ரூவ் பண்ணுறோன்ட்டு. இதை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா k+1 அப்படியே எழுதியிருக்கேன். இந்த k+2 வந்து எப்படி எழுதியிருக்கேன்னா k+1+1+1+1 வந்து 2 தான் வரப்போகுது. அதனால் சும்மா பிரித்து எழுதியிருக்கேன். டிவைட் பை இப்போ வருதா n மேலே இருக்குல்ல n+n+1 டிவைட் பை 2 இருக்கா, அதை வந்து கொண்டு வந்திருக்கேன். n+n+1 டிவைட் பை 2 வந்துடுதா. அப்போ வந்து கரெக்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் கரெக்டாக வருது. என்னது n=1 இருக்கப்பையும் கரெக்டாக வருது, கேவாக இருக்கப்பையும் கரெக்டாக வருது, k+1 இருக்க வரப்பையும் வந்து கரெக்டாக வருது. ஸோ வந்து அப்போ அதை பார்த்த சம்மு மாதிரி தான் இந்த சம்மு. ஃபஸ்ட்டு அந்த சம்மு எப்படி இருக்குன்னா 1+2+3 அப் டு n வரைக்கும் இருந்துச்சு. அதோட ஃபார்முலா வந்து n+n+1 டிவைட் பை 2 இருந்துச்சு. இது வந்து என்னென்னா 1² 2² 3² அப் டு n², அதுக்கான ஃபார்முலா இந்த மாதிரி கொடுத்து மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷனில் வந்து ப்ரூவ் பண்ண சொன்னாங்கன்னா அந்த இது மாதிரி தான் 3 ஸ்டெப்பு வந்து செய்யணும். ஸோ வந்து என்னது பேசிக் ஸ்டெப், இண்டக்டிவ் ஹைபாத்தசிஸ், அதுக்கடுத்து இண்டக்டிவ் ஸ்டெப். ஸோ பேசிக் ஸ்டெப்பில் வந்து எப்போ செய்வோம், எங்கே என்ன இருக்க இடத்துல எல்லாம் வந்து 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும்னா என்ன வரும். ஸோ 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு 2 × 1 2+1 டிவைட் பை 6 அடிச்சு கொடுத்தா வந்து 1/1 1=1 வந்து வந்துடும். அதுக்கடுத்து வந்து இண்டக்டிவ் ஹைபாத்தசிஸில் வந்து என்ன செய்யணும், n வந்து k இங்கே வந்து k n இருக்கனால அப்போ வந்து n² இருக்கனால இங்கே வந்து k² வந்துருக்கு. இங்கெல்லாம் வந்து n இருக்க இடத்துலலாம் வந்து k வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் k × k+1 2k+1 டிவைட் பை 6 வரும். அதுக்கடுத்து வந்து என்ன இண்டக்டிவ் ஸ்டெப்பில் வந்து n k+1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். k+1 எப்போ வரும், k வந்த பாடு தான் k+1 வந்து வரும். இங்கே வந்து k² வரைக்கும் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்குமா, அதை ஃபுல்லாத்தையும் வந்து தூக்கிட்டு வந்து இங்கே வந்து போட்டுடணும். இது வரைக்கும் மேலே கண்டுபிடிச்ச ஆன்சர் தூக்கிட்டு வந்து இங்கே வந்து போட்டுடணும். அதுக்கடுத்து இந்த k+1 வந்து அப்படியே வந்து வந்துடும். அதுக்கடுத்து இதுலேயும் வந்து k+1 இருக்குது, இதுலேயும் வந்து k+1 இருக்குனால இந்த k+1 வந்து ஸோ வந்து காமனாக வந்து எடுத்துடணும். அப்போ மீதி என்ன இருக்கும், k இருக்குமா, k × இந்த 2k+1 வந்து வரும் டிவைடட் பை 6. இதில் ஒரு k+1 வந்து வெளியே வந்துட்டனால மீதி வந்து ஒரு k+1 வந்து அப்படியே வரும். ஸோ அதுக்கடுத்து உங்கள்கிட்ட இது வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா மேலே இருக்கிறது அப்படியே இருக்கும், k × 2k+1. இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் என்னது 6 × k+1 டிவைட் பை 6 வருமா. அதுக்கடுத்து எல்லாத்தையும் உள்ளே மல்டிப்ளை வந்து கேவை வந்து உள்ளே காமனாக இருக்கிறதா எல்லாத்துக்கும் மல்டிப்ளை பண்ணால் 2k² 1 × k வந்துடும். அதுக்கடுத்து 6 × k 6k + 6 வரும். இப்போலாம் இது 2k². இப்போ இது 1k, இது 6k, ரெண்டையும் ஆட் பண்ணால் 7k வருமா. என்னது இப்போ வந்து k+1 2k² + 7k + 6 டிவைட் பை 6 வந்துருக்கு. இது எடுத்து அந்த ஃபேக்டரைசேஷன் மெத்தட் மாதிரி இது பண்ணோன்னா இப்போ முன்னாடி நம்பர் இருந்துச்சுனால இந்த லாஸ்ட்டில் மல்டிப்ளை பண்ணிடுவோம். 2 × 6 வந்து 12 வரணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் 12 வரணும், ஆட் பண்ணால் 7 வரணும். அப்படின்னா 4 3s வந்து 12, 4 3s 12 மேலே இருக்கிறது வந்துடும். ஆட் பண்ணால் என்ன வந்துடும், 7 வந்து வந்துடும். முன்னாடி நம்பர் இருக்கனால அதை வந்து டிவைடட் பையில் வந்து போடணும். 2k 3 டிவைடட் பை 2k. இங்கே இருக்க அந்த 2k தூக்கி வந்து கீழே வந்து போடணும். அடித்து கொடுத்தா வந்து 2 அடித்து கொடுத்தா வந்து இங்கே மேலே வந்து 2 வந்துடும். அப்போ வந்து k+2 வந்து வந்துடும். இதை அடித்து கொடுக்க முடியாது, அதனால 2k + 3 அப்படியே வந்து எழுதிடும் டிவைடட் பை 6. இதே வந்து இந்த k+1 அப்படியே சும்மா ப்ரூஃப் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்றதுக்காண்டி பிரித்து எழுதி காமிச்சிருக்கேன். k+2 அப்படி எழுதலாம், 1+1 அப்படின்னு எழுதலாம். இதை வந்து 2 என்னது இது இந்த 2 அப்படியே எடுத்திருக்கேன். இந்த k+ என்னது இங்கே 2 இந்த 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணால் இங்கே வந்து என்னது 2 வந்துடும், +1 வந்து 3 வந்து எப்படி பிரித்து காமிச்சிருக்காங்கன்னா இந்த 2 × 1 2 +1 3 தான் வரப்போகுது. இப்படி அது பண்ணால் n × n+1 அந்த 2n+1 டிவைடட் பை 6ன்னு வரும். அப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு வந்து கரெக்டாக வருது. அந்த ஃபார்முலா வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் வந்து மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன்.